எப்படி உள்ள வச்சு என்னைய வந்து நீங்க அப்படி சொல்லலாம், இப்படி சொல்லலாம்ன்னு சொல்லி நம்மளுடைய ஆதிரை சண்டைக்கு வராங்க. ஆதிரை கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான். உங்களுடைய எண்ணம் நல்லது. சண்டை போடணும், ஒரு கன்டென்ட் குடுக்கணும். ஏதோ முயற்சி பண்றீங்க. ஆனா இன்னுமா உங்களுக்கு ஒரு சண்டை கூட போட தெரியல. ஏன்னா ஒரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற ஒருத்தனுக்கு சண்டை போட தெரியலன்னு யாராவது சொல்லணுமா? சட்டை போட தெரியலன்னு கூட சொல்லலாம். சண்டை போட தெரியலன்னு இந்த வீட்ல யாரையாவது பார்த்து நம்ம சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு ஒரு கேம் இந்த பிக் பாஸ். உள்ள போனாலே நம்ம அப்படியே மாத்திருவாய்ங்க. ஆனா இங்கேயும் வந்து இந்த நியூட்ரல் கேமு, யாரையுமே பகச்சுக்காம ஆடுற கேமு, இதெல்லாம் ஆடுற கேரக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்கள தாண்டி நம்ம ஆதிரை, அப்புறம் இந்த சுபிக்ஷாலாம் எனக்கு ரொம்ப வித்தியாசமா தெரியுது. சண்டை போடணுன்ற ஆசை எனக்குள்ள இருக்குதுங்க. ஆனா சண்டை போட தெரியலங்க. என் பாயிண்ட்ட எடுத்து வச்சு பேசணும்னு ஆசையா இருக்குங்க. ஆனா பேச தெரியலங்க. என்னங்க இவ்ளோ ஸ்ட்ராங்கா விளையாடுறவங்களுக்கு மத்தியில இவ்ளோ வீக்கா ஒரு ஆர்கியுமென்ட் பண்ணுவீங்க? எட் அவ்ளோ பாயிண்ட் இருக்குது. நெனச்சா அத பேசலாம். பேச தெரியல. ரொம்ப தப்பு தப்பா உங்களுடைய பாயிண்ட்ட வேற எங்கெங்கேயோ வச்சு அதனால வந்து ஓவராலா ஆதிரை அப்படின்றவங்க இன்னும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு இந்த முறை அவங்க வெளிய போனாங்க அப்படின்னா, விரைவில் இந்த அடுத்த வாரத்திலயோ என்னமோ, அது மாரி போனாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து அவங்க நெக்ஸ்ட் வைல்ட் கார்ட்ல உள்ள வரும்போது, திரும்ப 99வது இல்ல 98வது நாள்ல அவங்க உள்ள கொண்டு வாங்க. அதுக்குள்ள திரும்ப இதெல்லாம் போய் கொஞ்சம் கத்துக்கிட்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். 2ண்ட் வைல்ட் கார்ட் அட்டெம்ப்ட்ல வரலாம். ஒரு வீட்டுக்குள்ள எத்தன தடவ தான் வந்து வந்து போறது? கொஞ்சமாவது போயிட்டு வந்த கேப்ல கத்துக்க வேணாமா?